ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம்? நண்பர்களே, நான் சொல்ற 5 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் குரு பகவான் கடகத்துல உச்சம் பெறுகிறார். தட் வி நோ வெல். இது கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. இங்கே அவர் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. ஓகே, உச்சம் பெற்ற இந்த குரு ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கிறாருன்னா விருச்சிகத்தை பார்க்கிறார். அது மங்களன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாயினுடைய வீடு. இது குரு மங்கள யோகம் என்று அறியப்படுகிறது. சூப்பர். இதுல சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த குரு சனியை பார்க்கிறார். இந்த சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை குரு பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷம் விலகி விடுகிறது. ஏற்கனவே அவர் குரு வீட்டில் தான் இருக்கார். அதனால பாதி தோஷம் போச்சு. குரு பார்த்து மீதி தோஷமும் போச்சு. அதனால சனி இனிமேல் கெட்டவர் கிடையாது, நல்லவர். இது நிறைய பேர் பதிவு பண்ணல. நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த ராகு மகரத்துக்கு வரப்போகிறார் டிசம்பர் 6ல். அப்போ இந்த குரு ராகுவை பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படின்னு ஒன்று உருவாக போகுது. இதுவும் ஒரு புது எக்ஸ்க்ளூசிவான விஷயம். அதே மாதிரி செவ்வாய் இந்த வருடம் நீச்சமாகி கடகத்திலே ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போறார். அப்போ அவர் நீச்சம், குரு அங்க உச்சம், நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. இதுக்கு அடுத்து இதே டிசம்பர் 6ல் கேது பெயர்ந்து கடகத்துக்கு வரார் சிம்மத்திலிருந்து. குருவும் கேதுவும் சேர்ந்தால் அது கோடீஸ்வர யோகம் என்று அறியப்படுகிறது. ஆக என்ன சார் என்னென்னமோ யோகம்லாம் சொல்றீங்க, இவ்வளோ யோகமும் இந்த வருஷம் நடக்க போகுது. இது அழகா நம்ம பதிவு பண்றதா நம்மளுடைய நோக்கம். மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் 5 யோகங்கள் என்னென்ன? 5 யோகங்கள் இந்த வருடம் மேஷராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் மே 10 மேஷத்தில் ஆட்சி அடைகிறார். அதுக்கப்புறம் அப்படியே நகர்ந்து சென்று கடகத்தில் நீச்சமடைந்து, அவர் நீச்சமடைகிறதுலாம் ஒரு விஷயமா சார்னு கேட்கலாம். அவரே 8 இருக்கிறார். நீச்சமடைந்து உச்சம் பெற்ற குருவை சந்திக்கிறார். இது நீச்ச பங்க ராஜ யோகம்னு பேர். திடீர் சொத்துக்கள் வாங்குகின்ற யோகம் தான் யோகம் நம்பர் 1. ரெண்டாவதாக இந்த குரு பார்வை, இந்த உச்சம் பெற்ற குரு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். வீடு மாடு மனை ப்ரமோஷன்லாம் வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறார். இது குரு மங்கள யோகம்னு பேர். குரு செவ்வாயோட வீட்டை தான் பார்க்குறாரு. இது யோகம் நம்பர் 2. இதனால் என்ன ஆகும்னா, அரசு பணிகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்குலாம் கிடைக்கும். அரசு பணி கிடைக்கும். அரசுகிட்ட ஏதாவது மூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள், எங்களுக்கு பட்டா மட்டும் வாங்கணும் சார், இந்த மாதிரி சார், அந்த மாதிரி அதெல்லாம் கிடைக்கும் விஷயம். அடுத்ததாக குரு என்ன பண்ணுறாருன்னா சனியை பார்க்குறார். இந்த சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றில் முதன்முறை. இந்த 12 வருடங்களில் குரு பகவான் சனியை பார்த்து அவரை ஆஃப் பண்ணி வைக்கிறார். இப்போ மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் 7.5 சனி விலக்கு. அவங்க 7.5 சனியால் பாடுபட போகிறோமே, கஷ்டப்பட போகிறோமே நினச்சி வந்தது. 7.5 சனியை சனி பகவான் குரு பார்க்கும் பொழுது அந்த சனியினால் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் சரியாயிடுது. யோக பலன் 3. அடுத்ததாக இதே குரு இந்த மகரத்திற்கு வருகிறார். ராகு பகவான் எப்போ வருவார்னா டிசம்பர் 6ஆம் தேதி வருவார். அப்போது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் மேஷராசிக்காரர்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இது இருந்து இது நாள் வரைக்கும் நான் எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணதே இல்லை சார், புதுசாக நான் பண்ண போகிறேன், இனிமே நான் யாருங்கிறது இந்த உலகத்தை காட்ட போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி நிறையா கனவுகள் மேஷராசிக்காரர்கள். அவர்களுக்கு குரு ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம்னு பேர். இந்த யோகத்தை தருகிறார் குரு ராகுவை பார்ப்பதால். அப்போ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் தொடங்குச்சுன்னு பேர். தொடங்கின உடனே அது சரித்திர பிஸ்னஸாக மாறிடுச்சு. ஏன்னா இப்போ தான் கம்பெனி தொடங்கின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே கடை இவ்வளோ பெருசாக்கிட்டீங்க, கடை ஓடுது கண்ணு வைக்காதீங்கயா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து. அதாவது ஒரு பிஸ்னஸ் மேனுக்குரிய பெரிய சந்தோஷமே என்னென்னா டெய்லி ரெவென்யூ தான். காலங்காத்தால் எந்திரிச்சோன்னே ஒரு பிஸியாக இருக்கணும், இவ்வளோ நேரம் கமிட்மெண்ட், அதுக்கப்புறம் இது தொடர்ந்து பிஸியாக. அதுதான் மேஷராசிக்காரர்கள் இனிமேல் நேரம் இல்லாமல் துவைக்க போகிறாங்க. குரு உச்சமடைவதே சந்திரனுடைய வீட்டில், அதாவது கடகத்தில். இதுக்கு பேர் குருச்சந்திர யோகம்னு பேர். இது என்ன இவங்களுக்கு மட்டும் நடக்கிற மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இவர்களுக்கு மட்டும்தான் 4ஆம் இடத்தில் நடக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொன்ன எல்லாமே ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நல்லா வரப்போகுது, நீங்கள் சொத்து வாங்க போகிறீங்க, அதே மாதிரி நீங்கள் நீச்சபங்க ராஜயோகம் அடையும் போது திடீர்னு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் கார்லாம் வாங்குறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த அற்புத 5 யோகங்கள் தான். இதை பற்றி நிறைய பேர் பேசலை. இது புது டாபிக், நல்லா கவனித்து பாருங்கள்.
இப்போ டிசம்பர் 6 நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான நாள், மே 10 நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான நாள், ஜூன் 2 நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான நாள். இந்த நாட்களெல்லாம் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. அண்ட் ஆல்சோ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த சனி பயிற்சியுமாக சேர்ந்து இந்த யோகமெல்லாம் தாண்டி சனி 6 பார்த்துட்டு இருக்கார். 6ஆம் இடம் என்பது என்ன? 6ஆம் இடம் என்பது உங்கள் கடன். புரட்டாசி மாதத்தில் புத பகவான் உச்சம் பெறுவார். புதன் உச்சம் பெற்ற புதனை சனி பார்க்கிறார். சனி பார்க்கிறதுல என்ன ஸ்பெஷல்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 6 பார்த்தா சனி 6க்கு உடைய தெய்வம்னு சொல்லுவாங்க. பிருந்தா 6க்குடைய தெய்வம்னா என்னென்னா வேலை வாங்கி தர்றது, கடனை ஒழிக்கிறது, இதெல்லாம் சனி பகவானோட ஸ்கோப். அவர் கரெக்டாக அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இது வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் என்னென்ன கடன் பட்டீங்களோ, இந்த சில்லறை கடன் சொல்லுவாங்க. என்றைக்கோ வாங்கின கிரெடிட் கார்டு கடன் சார், இது 3 வருஷம் முன்னாடி வாங்கின தண்டல், இன்னும் நாங்கள் தண்டல் தான் கட்டுறோம், இன்னும் நாங்கள் முழு அசலை கொடுக்கல, வட்டிக்கு வாங்கினோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயின்ஃபுல் ஸ்டோரிஸ். இது எங்கள் கார் புக்கை வச்சு வாங்கின காசு, இது மாதிரி ப்ராப்பர்ட்டி பிளட்ஜ் பண்ண வாங்கின காசு, கோல்டு அடமானம் வச்ச காசு, இதெல்லாம் திரும்பி வரும். சாதாரண விஷயம் இல்லை. சனியே பார்க்கிறார் எனும் பொழுது இது நடக்கும். அடுத்ததாக மேஷராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தை சனியும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். இதில் இருக்க ஸ்பெஷலே தான். இது ஜூனுக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா அதிர்ஷ்டங்கள், இப்போ ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, இன்ட்ரோடே பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலம். இது எல்லாத்தோட சூப்பரான விஷயம் என்னென்னா குரு கேது யோகம். இது ஒரு சூப்பரான யோகம். குருவும் கேதுவும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் என்று அழைக்கிறார்கள். இந்த கோடீஸ்வர யோகம் எப்போ வருது? டிசம்பர் 6ஆம் தேதி வருது. அது இருந்து எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வருது. அம்மா வழி சொத்துக்கள் மேஷராசிக்கார பெண்களுக்கு இன்னும் வராமல் இருக்குது. ப்ராப்பர்ட்டி அம்மா வழி ப்ராப்பர்ட்டிலாம் இதில் கோர்ட்டில் இருக்குன்னா அதெல்லாம் வந்துடும். 4ஆம் இடம் என்பது ப்ரமோஷன். நான் சீனியர் இன்ஜினியராக வந்தேன், இப்போ நான் அடுத்த லெவல் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அதனால் இன்க்ரிமெண்ட், அதனால் ஏற்படக்கூடிய சேலரி ஹைக்கு போன்றவை வரும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த யோகங்கள் இவர்கள் வாழ்க்கையவே மாற்றப்போகும். மேஷராசிக்காரர்கள் இன்னும் அவர்களுடைய யோகத்தை அதிகரிக்க எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? இவர்களுக்கு சனி பகவான் மட்டும்தான் ப்ராப்ளம். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் இப்போ குரு சனியை பார்த்ததால் சனி விலக்கு ஏற்பட்டுருச்சு. அதனால் இருந்தாலும் சனி பகவான் திருநள்ளாறு போகிறது, சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயிலில் போயிட்டு இங்கே இருக்கிற பொழிச்சலூரில் சனி பகவானை வேண்டிக்கிறது போன்ற விஷயங்கள் செய்யலாம். சனிக்கு பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வாகா. சனி பகவானை வழிபட இவர்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து சீக்கிரமே சுபிட்சம் அடைவார்கள். இந்த வருடம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விபரீத ராஜயோகங்கள் தான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். முக்கியமாக நிறைய இடங்களில் 6 கூடியவன் 8இல் மறைகிறார், 8 கூடியவன் 6இல் மறைகிறார். இந்த மாதிரிலாம் விபரீத ராஜயோகங்கள் உருவாகிறது. பொதுவாகவே நான் சொல்கிற டேட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வருடம் மே 10ஆம் தேதி செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி. இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பெரிய விஷயம் இதெல்லாம். அந்த செவ்வாய் புரட்டாசி மாதம் நீச்ச பெற்று குரு பகவானோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த வருட புரட்டாசி மட்டும் எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா புதன் உச்சம் பெறுகிறார், சனி பார்வை. இப்போ நிறைய பேர் கடன் அடைய போகுது. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அப்போ பிளான் பண்ணுங்கள். எப்போது? புரட்டாசி மாதம். நிறைய பேர் லைஃப்பில் இந்த சனி, இந்த சூரிய பகவான் அடுத்த ஜனவரி 14, அதாவது தை மாதத்தில் மகரத்துக்கு போகும்போது குரு பார்வை பெறுவதால் நிறைய பேர் புகழேணியின் உச்சத்திற்கு சில பிரபலமாக போகிறாங்க. இதெல்லாம் இந்த வருடம் நடக்க போகிறது. அடுத்த ஒரு பெரிய மூமெண்ட்டாக என்ன நடக்க போகுதுன்னா, இந்த டிசம்பர் 6 மைண்டில் வச்சுக்கிட்ட மாதிரி ஜூன் 2 மைண்டில் வச்சுக்கோங்க. குரு அப்போ தான் பெயர்றார். ஸோ ராசி ரீதியாக இந்த ஜூன் 2 குரு பயிற்சி, டிசம்பர் 6 ராகு கேது பயிற்சி, ப்ளஸ் சனி புதனை பார்க்கின்ற இந்த புரட்டாசி மாதம், நீச்சபங்க ராஜயோகம் அடைகின்ற இந்த ஆடி மாதம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இவர்கள் அத்தனை பேருமா சேர்ந்து ஒரு நீச்சத்தை நீச்சபங்க ராஜயோகமாக்குகிறார்கள், ஒரு மறைவை விபரீத ராஜயோகமாக்குகிறார்கள். பொதுவாகவே இந்த வருடம் நிறைய பேருக்கு சிறப்பு. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.